விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகே கோயில் திருவிழாவில் கையில் வாளுடன் பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையில் சுற்றித் திரிந்த இளைஞர்களை தட்டி கேட்ட பஞ்சாலை தொழிலாளி வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ளார். கோயில் திருவிழாவில் அரங்கேறிய கொலையின் பின்னணி என்ன? கோயில் திருவிழாவில் கையில் வாளுடன் சுற்றித் திரிந்து பொதுமக்களை அச்சுறுத்தி ரகளையில் ஈடுபட்ட இளைஞர்கள் தட்டி கேட்ட தொழிலாளி விடிய விடிய காத்திருந்து அதிகாலை வெட்டி கொன்ற கொடூரம். விருதுநகரை அலறவிட்ட கொடூர கொலையில் நடந்தது என்ன? விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகே செவ்வாஸ்புரம் கிராமத்தில் செவ்வாய்க்கிழமை அம்மன் கோயில் திருவிழா நடைபெற்றது. அப்போது இதே கிராமத்தைச் சேர்ந்த கருப்பசாமி, மாரிக்கண்ணன் ஆகிய இருவர் கஞ்சா போதையில் கையில் பெரிய வாளுடன் பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையில் சுற்றித் திரிந்தனர். அதை கண்ட இதே ஊரைச் சேர்ந்த பஞ்சாலை தொழிலாளியான வேல்முருகன் கஞ்சா இளைஞர்களை தட்டி கேட்டு சத்தம் போட்டுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த இருவரும் உன்னை வெட்டி கொல்லாமல் விடமாட்டோம் என கூறிவிட்டு அங்கிருந்து சென்றுள்ளனர். விழா முடிந்து புதன்கிழமை அதிகாலை தனது நண்பர்களுடன் டீ குடித்துவிட்டு வேல்முருகன் வீட்டிற்கு நடந்து சென்றுள்ளார். அப்போது செவ்வாஸ்புரம் கூட்டுறவு வங்கி அருகே இருளில் மறைந்திருந்த கருப்பசாமி, மாரிக்கண்ணன் இருவரும் தாங்கள் வைத்திருந்த வாளால் வேல்முருகனை சரமாரியாக வெட்டியுள்ளனர். இதில் இரத்த வெள்ளத்தில் துடிதுடித்து வேல்முருகன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதை கண்டு அதிர்ச்சி அடைந்த வேல்முருகனின் நண்பர்கள் அங்கிருந்து தப்பியோடி திருச்சுழி காவல் நிலைய போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். உடனே அங்கு சென்ற போலீசாரின் கையில் கொலையாளிகள் சிக்காமல் தப்பியுள்ளனர். இதனையடுத்து உயரதிகாரிகளுக்கு தகவல் கொடுத்து வேல்முருகனின் உடலை மீட்டு உடற்கூராய்விற்காக அனுப்பி வைத்து விசாரணையை தொடங்கினர். கோயில் திருவிழாவில் ரகளையில் ஈடுபட்டதை தட்டி கேட்டதால் விடிய விடிய குடித்துவிட்டு விடிந்ததும் பழி தீர்த்தது தெரிய வந்தது. உடனே தனிப்படை அமைத்து தலைமறைவாக உள்ள கொலையாளிகளை பிடிக்க போலீசார் களத்தில் இறங்கியுள்ளனர். அதற்குள் போலீசார் தாமதமாக செயல்படுவதாக கூறி உயிரிழந்தவரின் உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அருப்புக்கோட்டை சாயல்குடி பகுதியில் பெரும் பரபரப்பு நிலவியது. கொலையாளிகளின் செல்போன்களையும் அவர்களது குடும்பத்தினரின் செல்போன் எண்களையும் டிராக் செய்து தேடி வருகின்றனர். குற்றவாளிகள் பிடிபட்டால் மட்டுமே கொலைக்கான உண்மை பின்னணி என்ன என்பது குறித்து தெரிய வரும்.